இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து சிறந்த ஓமையை சொல்லுகிறார். ஒரு முதலாளி ஒரு தோட்டம் அமைக்கிறார். திராட்சை செடிகள் நட்டு வளர்க்கிறார். அதில் ஒரு செடி பலன் கொடுக்கல. முதலாளிக்கு வருத்தம். நம்ம எவ்வளோ செய்கிறோம், இந்த செடி நமக்கு நல்ல பலனை கொடுக்க மாட்டுதுன்னு சொல்லிட்டு அந்த செடியை அழித்து விட உத்தரவிடுகிறார். ஒரு செடி பலன் தரணும் இல்லையா? அதான் முதலாளிக்கு லாபம். அது என்னதான் நீங்கள் கொத்தி அறுப்பு போட்டு என்னதான் பண்ணாலும் அது ஒன்றும் பலன் தரலாம். அது செடி எதுக்கு? இடத்த அடிச்சுட்டு தானே வேஸ்ட் தானே அது. அப்போ அது முதலாளி என்ன பண்ணுறாரு, தன் தோட்டக்காரை கூப்பிட்டு, எப்பா இங்கே வா, இந்த செடியை வெட்டி போட்டுடுன்னு சொல்கிறார். தோட்டக்காரருடைய பதில் இது, ஐயா வேண்டாம், இன்னும் ஒரு ஆண்டு டைம் கொடுங்க. இந்த ஆண்டு என்ன பண்ணுறேன், நான் அதை கொத்தி எருப்பு போட்டு நான் பராமரிக்கிறேன். அது பலன் கொடுத்தா பார்ப்போம், எல்லாம் வெட்டிடலாம் என்று அந்த முதலாளிகிட்டிருந்து அந்த செடிக்காக ஒரு ஆண்டை இன்னும் கூடுதலாக என்ன பண்ணுறாரு, அந்த தோட்டக்காரர் கேட்டு பெற்று. ஏன்னா அந்த செடி மேலே இருக்கிற நம்பிக்கை, இந்த செடி கண்டிப்பாக பலன் கொடுக்கும், கொடுக்காம போகாது என்று என்ன பண்ணுறாரு, அடுத்த ஒரு ஆண்டை அந்த செடிக்காக அந்த தோட்டக்காரர் கேட்டு வாங்கி கொடுக்கிறார். நான் நன்றாக கொத்தி எருப்போடுவேன், நீ என்ன பண்ணுறீங்க, அதை அழிச்சிடுன்னு சொல்கிறீங்க, ஒரு வருஷம் டைம் கொடுங்க, நான் மீண்டும் பராமரிக்கிறேன், அது பழம் கொடுத்தா சரி, இல்லைன்னா அழிச்சிடலாம் என்று ஒரு ஆண்டையும் செடிகளுக்கு, அந்த செடிக்கு தோட்டக்காரர் காலம் பெற்று கொடுக்கிறார். அந்த தோட்டக்காரருக்கு நம்பிக்கை உண்டு, இந்த செடி கண்டிப்பாக பலன் கொடுக்கும் என்று. அந்த செடி பலன் கொடுக்க தோட்டக்காரர் காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த செடிக்கு தேவை அனைத்தையும் அவர் பண்ணுறாரு. தண்ணி ஊற்றி கொத்தி எரு போட்டு பாதுகாப்பு கொடுத்து அந்த செடிக்கு என்ன தேவை அனைத்தையும் செஞ்சுட்டு தோட்டக்காரர் காத்துக்கிட்டு இருக்காரு, அந்த செடி பலன் தரணும். சகோதரர்களே, ஏற்படுத்தமா தோட்டக்காரர் பாருங்க, நம்ம அந்த செடிக்கு அந்த தோட்டக்காரர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பலன் தரா செடிகள் தான் நாம். முதலாளி யாவே நம்ம அப்பா, யாவே ஆண்டவர் கிட்ட என்ன பண்றாரு, நம்ம எல்லாம் ஆண்டவர் இயேசப்பா அழியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பா இருங்க, ஒரு வருஷம் பொறுத்துங்கப்பா, பலன் கொடுப்பாங்க என்று ஒவ்வொரு ஆண்டுகளையும் கடவுள் நமக்கு பிச்சையா போடுறாரு. சொல்லதான் உண்மை, கடவுள் பிச்சையா போடுறாரு. சரி, இந்த ஆண்டு என் பிள்ளை பலன் கொடுக்கல, அடுத்த ஆண்டு கொடுப்பான், வெயிட் பண்ணணும். ஆண்டவர் அப்பா இயேசப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இயேசப்பாங்க. எனவே சகோதரர்களே, நாம் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஆண்டும் பலன் தராமல் இயேசப்பாவை ஏமாத்திக்கிட்டே வரணும். நம்ம ஏமாத்திக்கிட்டே வரோம். அதற்கு மிக முக்கிய காரணம், நாம் நம்முடைய இந்த உடல் சொல்வதை கேட்டு நடக்கிறோம், இயேசப்பா ஆட்சி செய்கின்ற ஆன்மா சொல்வதை கேட்டு நடக்க மாட்டோம். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பான என்ன பயன்? பவுலுடைய வார்த்தை இல்லையா, இந்த உலகமே உனக்குயா, இந்த உலகத்தையே இந்த உடம்புக்கு கொடுத்துட்டா வச்சுக்குமே, இந்த மனசா ஆன்மாவை இழந்து போயிட்டுனா ஆனால் என்னையா பயன் உனக்கு? எனவே இந்த உடல் சொல்வதை கேட்காதே, இந்த ஊன் இயல்புக்கு நீ வாழாதே, உள்ள இருக்கிற ஆன்மாவுக்காக வாழ என்று முதல் வாசம் சொல்லுது பாருங்க. இன்னைக்கு பவுல் நேற்று தான் வாசிச்சோம், நம்ம வாசிச்சோம். இந்த ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது, உள்ள இருக்கின்ற ஆன்மா என்ன சொன்னது கேளுங்க. நேற்று வாசிச்சோம் இல்லையா, என்னோட உள் மனசு நல்லது செய்ய தான் நினைக்குது, அந்த உடம்பு இருக்குது அது தடுக்குது.
என் மனசு ஆர்வமாக தான் இருக்குது. அந்த உடம்பு அந்த ஆர்வத்தை தடுத்து என்னை பாவ வழி கூட்டு போகுது. நான் நல்லது செய்ய நினைத்தாலும் நல்லா செய்ய முடியல என்று பவுல் நேற்று வாசிச்சு பாருங்க, தியானிச்சோம் நாம. ஒரு கதை ஒன்று சொன்ன திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்களேன். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, கடவுளுக்காக விரதம் இருக்கலாம்னு சொல்லி முடிவு செய்கிறாரு. அவர் முடிவு செய்கிறாரு, ஒரு நாள் கறி சாப்பிடக்கூடாது, இறைச்சி தொடக்கூடாது. அதான் அவருடைய கடவுளுக்கான ஒரு 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 தியாகம் முடிவு செஞ்சு வச்சுருக்காரு. இன்றைய தினத்துக்கு நான் என்ன பண்ண, நான் கறி சாப்பிட மாட்டேன், இறைச்சி சாப்பிட மாட்டேன் முடி செஞ்சிடறாரு. அந்த தினத்துக்கு என்ன பண்ணுறாங்க, அம்மா வீட்டில் சூப்பராக கறி குழம்பு ஆக்கி வைக்கிறாங்க. எப்போ வா சாப்பிடு பார்க்குறாரு, வீட்டில் கறி குழம்பு. மனசில் என்ன பிரதிஜை எடுத்திருக்காரு இவர், கறி சாப்பிடக்கூடாது, கடவுளுக்காக ஒரு நாள் நம்ம முடிவு பண்ணியிருக்காரு, கடவுளுக்காக தொடக்கூடாது. நம்ம கேட்குறாங்க, என்ன உட்கார சீக்கிரம் வா, மணி ஆச்சு சாப்பிட ஓடியா சீக்கிரம் வா சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கறி குழம்பு கறி பொரிச்சு வறுத்துக்கெல்லாம் வச்சு ரெடியாக வச்சுட்டாங்க. இவருக்கா என்னடா பண்ணுறது, அம்மா விரதம் நம்ம முடிவு செஞ்சுட்டோம். அம்மா அந்த மாதிரி சரி விரதம் என்ன, கறி சாப்பிடக்கூடாது, நம்ம விரதம் கறி சாப்பிடக்கூடாது, கறி குழம்பு சாப்பிட்லாம்ல, சரி நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம். என்ன பண்ணுறாரு அவர், குழம்பு ஊற்றி சாப்பிட்றாரு. ஒரு 10 நிமிஷம் ஆகுது. என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய விரதம் என்ன, கறி சாப்பிடக்கூடாது. சரி கறி குழம்பு சில காய்கறிகள் அதை சாப்பிட்லாம்ல. சில என்ன பண்ணுவாங்க, கறி குழம்பு காய்கறி பிடிச்சி இந்த உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு செய்வாங்க இல்லையா, காய்கறி சில செய்ய வழக்கம் உண்டு. அவர் பண்ணுறாரு, அதுக்கிற காய்கறிலாம் போட்டு சாப்பிட்றாரு. சரி ஓகே, இது விரதத்தை கெடுக்காது, சாப்பிட்றாரு. ஒரு 10 நிமிஷம் ஆகுது. ஏடா சரி நம்முடைய விரதம் என்ன, கறி சாப்பிடக்கூடாது தான் விரதம். சில எலும்புகள்லாம் கிடக்குல்ல, அது வந்து நம்ம சாப்பிட்டு தூக்கி போடுவோம். அது வந்து கறி இல்லைல்ல, அது எலும்பு தான், சாப்பிட்டு தூக்கி போட்டுருவோம். என்ன பண்ணுறாரு, அந்த கறியில் இருக்கிற எலும்புகளை எடுத்து அவர் சாப்பிட்டு தூக்கி போட்டார். கொஞ்ச நேரம் ஆகுது. ஏன்னா அந்த நாக்கு, அதான் சொன்னேன் இல்லையா, இந்த உடலுக்கான இயல்பு, இந்த உடல் இச்சை என்பது உள்ளிருக்கு இந்த ஆன்மாவை போட்டு அழுத்துது. அழுத்துது. சரி என்ன பண்ணுறாங்க, அடுத்து என்ன பண்ணுறாரு, சரி அம்மா ஆசைப்பட்டு செஞ்சிட்டாங்க, இன்னைக்கு கறி சாப்பிட்ருவோம், விரதத்தை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் என்று விரதத்தை தள்ளி போடுகிறார், சாப்பிட்றாரு. சும்மா நகைச்சுவை கேட்சன் கிளாஸில் சொல்கிற குட்டி கதை இது. சோர்களே, உடல் எவ்வாறு இருந்தாலும் ஆன்மாவுடைய பலம் எவ்வாறு இருந்தாலும் வலிமையாக இருந்தாலும் இந்த ஊன் இயல்பு என்பது என்ன பண்ணுது, இந்த ஊன் இயல்பின் நாட்டம் நம்மை பார்த்து கடவுள் பக்கம் சேராமல் அதை வந்து நம்மளை தடுத்து இழுத்துக்கிட்டு போகுது. அப்படி இழுத்து கொண்டு இந்த ஊன் இயல்பு நாட்டத்துக்காக வாழ்கிறவர்கள் மீட்படைவது என்பது நடக்காத காரியம். முதல் வாசகம் பாருங்க, இன்னைக்கு ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டமெல்லாம் அந்த இயல்பின் மீதே இருக்கும். அந்த இயல்பு மீது தான் இருக்கும், ஆன்மாவுக்கு இயல்பு மீது போகாது. அப்படி வாழ்கிறவர்கள், அப்படி பாவ வாழ்க்கை வாழ்கிறவர்கள், அப்படி கடவுளிடம் பிரிஞ்சு வாழ்கிறவர்கள் எவ்வாறு மீட்பினை நாம் அடைய முடியும் யோசிச்சு பார்க்கலாம். யோபு 4:7 இவ்வாறு சொல்லுகிறது, பாவிக்கு அழிவுதான் வரும், குற்றமற்றவருக்கோ நேர்மையாளருக்கோ அழிவு வராது. யோபு 4:7. பாவிகளுக்கு அழிவு வந்தே தீரும். ஏன்னா நீ வந்து ஆண்டவர் பக்கமே சாய மாட்டுறியே, திராட்சை கொடி பலனே தரமாட்டுறியே, அந்த திராட்சை பலனே கொடுக்க மாட்டுது. முதலாளி அழிக்க உத்தரவிடுகிறார். இப்போ நாம் பலன் தருகிற திராட்சை செடியா அல்லது பலம் தரா திராட்சை செடியா யோசிச்சு பார்க்கணும். நாம் சகோதரர்களே, இன்றைக்கு அற்புதமான திருப்பாடல், இன்னைக்கு திருப்பாடல் 24. அதாவது கடவுளை ஆண்டி போறவர் யார் தெரியுமா, யார் ஆண்டவர் பாதத்துக்கு போகணும்னு தெரியுமா,
ஆண்டவர் மலை மேலே யார் முடியும் தெரியுமா? இங்கே பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் மலையில் தகுதி உள்ளவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசு அற்ற மனமும் உடையவர். தன்னுடைய ஆன்மாவை மாசு இல்லாமல் எவன் பார்த்து கொள்கிறானோ அவன்தான் ஆண்டோட திருப்பாத்தை அடைய முடியும். ஆண்டோடைய மலையில ஏற தகுதி கொண்டவன். மாறாக இந்த உடல் மேல் நாட்டம் கொண்டு உடலுக்காக வாழ்கிறவன், ஆன்மாவை இழந்து வாழ்கிறவன், ஆன்மாவை இழக்கிறவன், ஆன்மாவுக்கு எதிராக வாழ்கிறவன் எப்படி ஈடேற்றம் அடைய முடியும்? யோசிச்சு பார்க்கணும். நம்ம எப்படி ஆண்டோடைய ஆசையை பெற முடியும்? பலன் தரா திராட்சை செடி இந்த உலகத்தில் எப்படி இருக்க முடியும்? கடவுளை வெட்டி தூக்கி தான் போடுவார். நாம் பலன் தரும் திராட்சை செடியா, பலன் தரா திராட்சை செடியா? சிந்தித்து பார்ப்போம். அவருடைய ஜெபிப்போம். நான்